என்ன காந்திமதி, அதிசயமாக உலர்ந்த துணிகளை எல்லாம் நீ எடுக்கிறாய்? தஞ்சா எங்கே? அவள் தன் பிறந்தகத்திற்கு சென்றிருக்கிறாள். இன்று காலைதான் அவள் அங்கே சென்றாள். அவள் செல்வதாக இல்லை, நான் தான் அவளை அனுப்பி வைத்தேன். அதுவும் சரிதான். அதற்காக கொடியிலிருந்து துணிகளை நீ ஏன் எடுக்க வேண்டும்? உனக்கோ உடம்பு முடிவதில்லை. பட்டுவிடம் சொல்ல வேண்டியதுதானே? பட்டுவிற்கும் அந்த பாட்டிக்கும் கொடி தகராறு வந்த பிறகு கொடியிலிருந்து துணிகள் எடுக்க பட்டு செல்வதில்லை. தஞ்சா அகத்து வாசலிலேயே காய வைத்து விடுகிறாள். மேலும் நான் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் உடல் மந்தமாகிவிடும், மதர்ப்பு ஏற்பட்டுவிடும். கை கால்களை சற்றாவது அசைக்க வேண்டாமா? காந்திமதி, பட்டுவிடம் பழகி பழகி நீயும் நன்றாக பேச கற்றுக்கொண்டு விட்டாய். இல்லையா சுவாமி, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். நன்றாக பேசுபவர்களுக்குத்தான் இன்று மதிப்பு அதிகம். அதுவும் சின்னஞ்சிறுசுகள் எப்படி பேசுகிறார்கள் கவனித்தீர்களா? நீ யாரை சொல்கிறாய்? அன்று வந்திருந்தார்களே, கூரேசனும் ஆண்டாளும். அந்த பெண் ஆண்டாள் அப்பொழுதுதான் தஞ்சாவை பார்க்கிறாள். ஆனால் ஏதோ வருடக்கணக்காக பழகியது போல் அவ்வளவு சகஜமாக இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். எனக்கு ஒருவருடன் சகஜமாக பழகுவது என்றாலே மாத கணக்காகும். அதுதான் மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். காலம் மாறி வருகிறது காந்திமதி. நம் காலம் வேறு, அவர்கள் காலம் வேறு. அவர்கள் சிந்திக்கும் விதமே வேறாக இருக்கிறது. நம் கமலையே எடுத்துக்கொள். அவள் பேசுவதும் தஞ்சா பேசுவதும் ராமானுஜன் பேசுவதும் எத்தனை மாறுபடுகிறது பார்த்தாயா? வாஸ்தவம்தான். அதுவும் கமலைக்கு பட்டுவை கண்டாலே கரிக்கிறது. ஏன் என்றே தெரியவில்லை. சில சமயம் குழந்தைகளுக்கு புரிவது நமக்கு புலப்படாமல் போய்விடும். வாருங்கள் திருமலை நம்பி சுவாமிகளே. நமஸ்காரம் மாப்பிள்ளை. நமஸ்காரம். வாருங்கள் அண்ணா, வாருங்கள் மன்னி. காந்திமதி, இதில் சில மாம்பழங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் திருமலை மாம்பழங்கள் எங்களை தேடி வந்து விடுகிறது. வாருங்கள், உள்ளே செல்லலாம். வா பகுலா. வாருங்கள் சுவாமிகளே, அமருங்கள். என்ன மன்னி, உங்களை எல்லாம் பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? என்ன அண்ணா, உங்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறேன் என்பதாவது நினைவு இருக்கிறதா? நினைவு இருப்பதால் தானே வந்திருக்கிறேன். மேலும் நீ கூறியது போல் நினைவிருப்பதால் தானே உன்னை தேடி மாம்பழமும் வருகிறது. எங்களை சொல்கிறாயே, நீ எங்களை பார்க்க வந்து எத்தனை காலம் ஆகிறது? பொதுவாக சின்னவர்கள் தான் பெரியவர்களை பார்க்க வர வேண்டும். ஆனால் நாங்கள் தான் உங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நீ கேட்காமலேயே இருந்திருக்கலாம். இல்லை மன்னி, எனக்கும் இங்கு பொழுது சரியாக இருக்கிறது. சொன்னால் நம்ப மாட்டீர்கள். இப்பொழுதெல்லாம் நான் எங்கும் செல்வதில்லை. பெரிய பிராட்டி கூட இதை பற்றி வருத்தப்பட்டு கொண்டாள். ஆனால் என்ன செய்வது, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறது. இவ்வளவு ஏன், இதோ பக்கத்தில் இருக்கிறார்கள் தாசரதியும் பூமாவும். இங்கிருந்து கை குழந்தையுடன் அவள் சென்றதுதான். அதற்கு பின் அவர்களை சென்று பார்க்க கூட இயலவில்லை. எல்லோரிடமும் சொல்வதைத்தான் உங்களிடமும் சொல்கிறேன். ராமானுஜன் எப்பொழுது வருவான், எப்பொழுது செல்வான் என்றே தெரிவிப்பதில்லை. வந்தாலும் 2 நாட்களுக்கு மேல் தங்குவதில்லை. அதனால் அகத்திலேயே இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு. சரி சரி, நீயே பேசிக் கொண்டிருக்க போகிறாயா, இல்லை வந்தவர்களுக்கு பருகுவதற்கு ஏதாவது கொடுக்க போகிறாயா? பட்டு, என்ன பட்டு? பட்டு என்றதும் சட்டென்று மோருடன் பிரத்யட்சமாகிவிட்டார். அதுவும் சரியாக 4 பேருக்கு எடுத்து வந்திருக்கிறார். அதுதான் இந்த பட்டுவின் குணாதிசயம். 4 குரல்கள் கேட்டன. அதுதான் 4 பேருக்கும் மோர் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். நீங்கள் பட்டு என்று அழைக்கும் விதத்திலேயே எதற்காக அழைக்கிறீர்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன். எந்தெந்த சூழலில் எப்படி எப்படி கூப்பிட்டால் அதற்கு என்னென்ன பொருள் என்பதெல்லாம் எனக்கு அத்துப்படி. பட்டோ என்று இழுத்து சொன்னால் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று பொருள்.
பட்டோ என்று குரலை தாழ்த்தி சொன்னால் அதிகம் பேசாதே என்று அர்த்தம். பட்டு என்று வாஞ்சியுடன் அழைத்தால் எதற்காக இப்படி சிரமப்படுகிறாய் என்று அர்த்தம். பட்டு என்று பரிதாபமாக கூப்பிட்டால் முதுகு உளைச்சல் எடுக்கிறது, சற்று பிடித்து விடேன் என்று அர்த்தம். பட்டு 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 என்றால் ஏன் சொன்னால் கேட்காமல் வாக்குவாதம் செய்கிறாய் என்று பொருள். பட்டு என்று உரக்க வாய் திறந்து சொன்னால் என்னை வெகுவாக பாராட்டுகிறார்கள் என்று எண்ணி சந்தோஷப்படுவேன். இப்படி எத்தனையோ விதவிதமான பட்டுகள். சரி, எல்லோரும் மோர் எடுத்துக் கொள்ளுங்கள். காந்திமதி, இது யார்? உன் மனதை இந்த அளவிற்கு அளந்து வைத்து இத்தனை ஆழமாக புரிந்து வைத்திருப்பவள்? இவள் பட்டு, என்னை சோம்பேறியாக்க வந்தவள். தஞ்சாவுடன் சீதன வெள்ளாட்டியாக வந்திருக்கிறாள். அகத்தின் எல்லா வேலைகளையும் பார்த்துக் கொள்கிறாள். தளிகையிலிருந்து அகத்தை சுத்தம் செய்வது, கோலம் போடுவது, துணி துவைப்பது என்று சகலமும். அதற்காகத்தானே வந்திருக்கிறேன். தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். என் மனதில் பட்டதை பட்டென்று சொல்லும் சுபாவம் எனக்கு. மாமி, என்ன ஒரு லட்சணமான வசீகரமான முகம் உங்களுக்கு! அப்படியே திருமலை கீழ் சந்நிதியில் இருக்கும் தாயாரை பார்ப்பது போல் ஒரு உணர்வு ஏற்படுகிறது எனக்கு. ஒருவர் முகத்தை பார்த்ததுமே அவர்களை பற்றிய குணாதிசயங்களை சொல்லிவிடுவேன். இது இவர்களுக்கும் தெரியும். நீங்கள் மிகவும் மென்மையானவர், சாத்வீகமானவர், யாரையும் கடிந்து கொள்ள மாட்டீர்கள், தயாள குணம் படைத்தவர்கள். பட்டு, சரி விடு காந்திமதி. ஏதோ அவள் மனதில் பட்டதை சொல்கிறாள், சொல்லிவிட்டுத்தான் போகட்டுமே. என்னவோ தெரியவில்லை, இந்த பட்டுவை பார்த்ததுமே எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அப்படி என்றால் உங்கள் கூடவே இவளை அழைத்து போங்களேன். வா கமலை, நன்றாக வளர்ந்திருக்கிறாள். ஏன் பட்டுவை அழைத்து போக சொல்கிறாய்? பட்டு உனக்கு வேண்டாமா? நீங்கள் தானே சொன்னீர்கள் பட்டுவை பிடித்திருக்கிறது என்று, அதனால் தான் அழைத்து போங்கள் என்றேன். என்ன பட்டு, கமலை இப்படி சொல்கிறாள்? அது வேறொன்றுமில்லை. என் கீர்த்தியை எல்லோரிடமும் பரப்புவதில் கமலைக்கு அக்கறை அதிகம். சென்ற முறையும் இப்படித்தான். கமலநயனர் சுவாமியும் பெரிய பிராட்டி மாமியும் வந்திருந்த பொழுது அவர்களிடமும் இதையேதான் கூறினாள். இல்லையா கமலை? இல்லை இல்லை, உண்மையாகத்தான் சொல்கிறேன். இவளை நீங்கள் திருமலைக்கு அழைத்து சென்று விடுங்கள். கமலை, போதும். அது பட்டுவை ஏதாவது வம்புக்கு இழுப்பதுதான் கமலைக்கு பொழுதுபோக்கு. இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை. ஆமாம், வந்ததுமே கேட்க வேண்டும் என்றிருந்தேன். தஞ்சா எங்கே? கண்ணில் படவே இல்லை. அவள் தன் பெற்றோர்களை பார்க்க சென்றிருக்கிறாள். இன்று காலைதான் போனாள். நீங்கள் வரப்போவது தெரிந்திருந்தால் இங்கேயே இருந்திருப்பாள். மிகவும் தங்கமானவள். ஆமாம், தஞ்சா மன்னி மிகவும் தங்கமானவள். பட்டுவை போல் இல்லை, இவள் பித்தளை. மன்னி, இருவரும் உள்ளே சென்று ஸ்நானம் செய்து விட்டு வாருங்கள். அமுது பரிமாறுகிறேன். சரி. நான் தெரியாமல் தான் கேட்கிறேன். உனக்கு நான் என்ன துரோகம் செய்தேன்? எதற்காக எனக்கு இன்னொரு மாமியாராகவே ஆக வேண்டும் என்று எண்ணுகிறாய்? என்னை தாழ்த்துவதில் உனக்கு அப்படி என்ன ஒரு அல்ப சந்தோஷம்? ஏனென்றால் உன்னை பற்றி இந்த அகத்தில் தெரிந்து வைத்திருப்பவள் நான் ஒருத்திதான். உன் தில்லு முள்ளு தகடு தத்தம் எல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். சரியான சமயம் பார்த்து இந்த அகத்தில் இருந்து உன்னை துரத்துகிறேனா இல்லையா என்று பார். ராமா
ராமானுஜரை தஞ்சாவின் வழிக்கு கொண்டு வருகிறேனோ இல்லையோ, முதலில் இந்த காமாலைக்கு இந்த கமலைக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி திட்டமிட்டாலும் இந்த ராமானுஜன் தப்பித்துக் கொண்டே இருக்கிறானே. நான் சொன்னதை முதலில் நம்பிய யாதவ பிரகாசர் ராமானுஜனிடம் உரையாடிய பின்பு அப்படியே மாறிவிட்டாரே. ஒருவேளை என் திட்டத்தை யாதவ பிரகாசர் தெரிந்து கொண்டிருப்பாரோ? ஒன்றும் புரியவில்லையே. இனி என்னிடம் அவர் எப்படி நடந்து கொள்வாரோ தெரியவில்லையே. என்னவோய் சம்பூரணம், உமக்கு வயதாகிவிட்டது என்பது நன்றாக தெரிகிறது. இப்படி தனியாக புலம்பிக் கொண்டிருக்கிறீரே. அட நிறுத்தும் ஐயா. எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊட்டிக் கொண்டு நானே மூக்குடைந்து போய் இருக்கிறேன். என்னது, மூக்குடைந்து விட்டதா? எனக்கு கையே உடைந்து விட்டது ஓய். நீர் தீட்டிய திட்டத்தால் பாதிக்கப்பட்டது நீர் மட்டுமல்ல, நானும் தான். அந்த ராமானுஜனுக்கு விசிறி வீசப்பணித்து விட்டாரே நம் குருநாதர். குட்டுப்பட்டது நீர் மட்டுமல்ல, நானும் தான். மொத்தத்தில் ராமானுஜன் எந்த நிலையிலும் தப்பித்து வந்து விடுகிறான். நாம் தான் வகையாக மாட்டிக்கொள்கிறோம். அது மட்டுமா, அந்த ராமானுஜனுக்கு பேர் புகழ் கிடைக்கிறதே. எனக்கென்ன தோன்றுகிறது என்றால், நாமே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது என்றில்லாமல் நம் குருநாதரே ராமானுஜன் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பிரச்சனையாக பார்க்கும்போது நாம் தூபம் போட்டு புகையை மாற்றி ஜுவாலையாக எரியும்படி செய்துவிட்டால் போதும். அதுவே நாம் எதிர்பார்க்கும் பலனை கொடுத்துவிடும். இவன் சொல்வதுதான் எனக்கும் சரியென்று தோன்றுகிறது. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. இவன் சொல்வது போல் சந்தர்ப்பம் எப்போது வாய்க்கும் என்று தெரியாத போது காத்திருப்பது நமக்கு காலவரையம்தானே. நாம் இவரைப் போல் நீர்த்து போகின்ற திட்டத்தை தீட்டாமல் தீர்க்க தரிசனமாக ஒரு திட்டத்தை யோசித்து அந்த அஸ்திரத்தை லாபகமாக பயன்படுத்த வேண்டும். அதே சமயம் இதில் காலதாமதம் செய்வதோ காலம் கனியும் என்று காத்திருப்பதோ கூடாது. அப்படி ஏதாவது புது யுக்தி உங்களிடம் இருக்கிறதா? கைவசம் எந்த திட்டமும் இல்லை. ஆனால் நான் ஒரு தீர்மானம் செய்து வைத்திருக்கிறேன். ராமானுஜனை பொறுத்தவரை பாடம், சாஸ்திரம், சம்பிரதாயம், வேதாந்தம் இவற்றில் அவனை சிக்க வைக்க முடியாது. ஏனென்றால் அவன் அதை கரைத்து குடித்தவன். எதிலும் புகுந்து வந்து விடுவான். அவன் அவ்வளவு கெட்டிக்காரன். அதனால் என்ன செய்யலாம் என்கிறாய்? கல்வி சார்ந்த விஷயங்களில் அவனை சிக்க வைக்க முடியாது. ஆனால் அவனது தனிப்பட்ட விஷயங்களை ஆராய்ந்து அதிலிருந்து நமக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவனை சிக்க வைக்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். புரியவில்லை. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் யோசிக்க வேண்டும். நானேதான் யோசிக்க வேண்டும். இந்த கைலாசம் தனியாக எனக்குள்ளேயே ஆலோசித்து ஒரு சாதுரியமான வலையை பின்ன வேண்டும். அதற்கு எனக்கு தனிமை வேண்டும். எங்கள் இருவரையும் இப்போது இந்த இடத்தை விட்டு கிளம்புகள் என்கிறாய். தங்கள் வயதாலும் அனுபவத்தாலும் சட்டென்று புரிந்து கொண்டீர்கள். சபேசா, வா, நாம் போகலாம். இவர் தனியாக நின்று வானத்தை வில்லாக வளைக்க தீர்மானித்து விட்டார். இவர் தனியாகவே யோசிக்கட்டும். வா, போகலாம். ராமானுஜா, இம்முறை நான் விரிக்கின்ற வலையில் நீ விழப்போவது உறுதி. யோசிக்கின்றேன், பலமாக யோசிக்கின்றேன். போதும் பட்டு. அது எப்படி? பட்டு ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதை பரிபூர்ணமாக செய்து முடிப்பாள். நீங்கள் தானே முதுகை குடைவது போல் இருக்கிறது என்று சொன்னீர்கள். இந்த அகத்திற்கு வந்திருப்பவர்களுக்கு எல்லா சேவைகளையும் செய்வதுதான் என் கடமை, என் பொறுப்பு. இப்பொழுது வலி பறந்துவிட போகிறது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்படி முதுகை பிடித்து விட்டால் இதமாக இருக்கிறதல்லவா? இதமாக இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான். ஆனால் உன் கை வலிக்கப் போகிறது. உழைத்து உழைத்து உரம் பாய்ந்த கை இது. மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் மகிழ்ச்சிதான் எனக்கு. சரி, போதும் விடு பட்டு. வலி பறந்தே போய்விட்டது. அதுதான் இந்த பட்டுவின் கைவண்ணம். சரி, இங்கிருப்பவர்களுக்கும் இப்படித்தான் சேவை செய்வாயா? நன்றாக கேட்டீர்கள் போங்கள். நான் இல்லை என்றால் இந்த அகத்தில் ஒரு அணுவும் அசையாது. காலையில் எழுந்து கோலம் போடுவதிலிருந்து இரவு படுப்பதற்கு முன் பாலில் உரைக்கு ஊத்துவது வரை எல்லாமே நான் தான். தளிகை செய்வது, துணி துவைப்பது, தொட்டியில் தண்ணீர் நிரப்புவது,
பசுவிற்கு தீவனம் வைப்பது, தஞ்சாவிற்கும் காந்திமதி மாமிக்கும் வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து விடுவது, காந்திமதி மாமிக்கு கைகால்கள் வலித்தால் பிடித்து விடுவது, சோமியாஜி சுவாமிகளுக்கு பூஜைக்கு வேண்டிய பூக்களை எல்லாம் பறித்து தொடுத்து வைப்பது, கமலைக்கு தலைவாரி பின்னி பூ முடிப்பது. இப்படி எங்கும் நானே, எதிலும் நானே. ஏதேது நீ சொல்வதை பார்த்தால் கமலை சொன்னது போல் உன்னை என்னுடன் அழைத்து செல்லலாம் என்கிற ஆசை ஏற்படுகிறது. வகுளா மாமி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் எங்கள் அகத்து சீதன வெள்ளாட்டி? விட்டால் உங்களிடமிருந்து அவளை அபகரித்து செல்லும் அளவிற்கு பேசிவிட்டாள். சற்றே பொறாமையாகவும் இருக்கிறது. எல்லாம் என் அம்மாவின் ஏற்பாடு மாமி. பட்டு நந்தவனத்திலிருந்து துளசியை பறித்து பெருமாளின் பாதத்தின் முன்பு வைத்து விட்டேன். அட, அது எப்படி? தஞ்சா துளசியை பற்றித்தான் கேட்கப் போகிறாள் என்று தெரிந்து கொண்டாய்? யார் யாருக்கு என்னென்ன எப்பொழுது என்ன தேவை என்றும், யார் யார் மனதில் என்னென்ன ஓடுகிறது என்றும் இந்த பட்டுவிற்கு அத்துப்படி. தஞ்சா, உண்மையிலேயே நீ மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறாய், இப்படி ஒரு சீதன வெள்ளாட்டி வாய்த்ததற்கு. இப்போது அந்த ராமானுஜன் எங்கிருக்கிறான்? நம் பாடசாலையில்தான். நான் சொன்னது போல் தாங்கள் எடுக்க வேண்டிய உபனிஷத்தை அவன் போதித்துக் கொண்டிருக்கிறான். அத்தை, 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 இங்க வாங்க அத்தை. என்ன? இத கொஞ்சம் பாருங்க அத்தை.